தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போறோம். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி இப்போ பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அட்டென்ஷன் அப்படின்னு ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்லும் பொழுது ஞாபகம் இருக்குங்களா? பழைய ஞாபகம் ஏதாச்சும் வருதா? அட்டென்ஷன் அப்படின்னும் பொழுது எல்லாம் வந்து கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா நின்னுப்போம். உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம பல பேர் நம்மளுடைய குறிக்கோள்கள்ல சரியா இல்லாததுனால மட்டும்தான் தோல்வியை நம்ம அடைகிறோம், வெற்றியை நழுவ விட்டுடுறோம். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜோதிடம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். எதிர்காலத்துல எப்படி போகணும் அப்படின்றதுக்காக ஒரு சரியான பாதையை கொடுக்கும். இது ஒரு சயின்ஸ், இது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடத்தை படிச்சோம் அப்படின்னா எதிர்காலத்துல எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வழி நமக்கு தெரியும். இந்த வழி நமக்கு சரியா இருக்கா? கூகுள் மேப் மாதிரிதான். கூகுள் மேப் வந்து காட்டும், பார்த்துருக்கீங்களா? ஒரு கார் போற இடம் இருக்கா அப்படின்னு நீங்க கார் போற மாதிரி காமிச்சீங்கன்னா கார் போகுமா அப்படின்னு காமிக்கும். ஆனா தெருவுல வீடு வந்து கட்டி வச்சிருப்பாங்க, கார் வந்து உள்ள போகாத மாதிரி இருக்கும். அப்போ கூகுள் மேப்பின் மிஸ்டேக் இது கிடையாது. மனிதர்கள் தெருவில் வீடு கட்டி இருப்பாங்க, கார் போக முடியாத அளவுக்கு இந்த சைடு ஒரு 4 2 வீலர், அந்த சைடு ஒரு 2 வீலர் நிறுத்தி வச்சிருப்பாங்க. கூகுள் கரெக்டா தான் காட்டும். இதுதான் வந்து இன்றைய ஜோதிடத்தின் நிலையாகவே இருக்கு. ஜோதிடம் தவறுன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல, ஜோதிடம் 100% உண்மை. நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு ஒரு குறிக்கோள், நமக்கு ஒரு ஆம்பிஷன், இதெல்லாம் நிறைய விஷயத்த நம்ம வந்து தவற விட்டுடுறோம். ஆனா குறிக்கோளையே மையமா வைத்து வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தன்னுடைய இலக்கை சரியாக இன்று வரை சரியா செய்து கொண்டிருக்கிறீங்க, செய்தாக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, சில பேரு எதுக்காக தான் நான் தனுசுல பிறந்தனே அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் பிறந்தீங்க நீங்க அழவே அழாதீங்க. இந்த ராசியில ஏன் தான் பிறந்தன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க பிறந்ததுக்கு காரணம் இருக்கு, உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு. எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காக பிறந்தோம் அப்படின்றதுக்கு கட்டாயமா ஒரு அர்த்தம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, பூராடம் நட்சத்திரம்னா போராட்டம், மூல நட்சத்திரம் ஏன் கேக்குறீங்க கல்யாணம் கூட ஆக மாட்டேங்குது, உத்திராடம் ஏன் கேக்குறீங்க உயிர் போகுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. தனுசு ராசியில பிறந்துட்டீங்க, பாசிட்டிவ் அப்படின்னா குறிக்கோளை மையமா வச்சு செயல்படுங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அதுல உங்க குறிக்கோளை கொண்டு போங்க. நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். கத்துக்கொண்டவங்க யாருமே கிடையாது. எதுக்காக படிப்புக்கு முடிவுல MBBS படிக்கிறாங்க, அதோட முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் UG PG PhD வந்து போய்கிட்டே இருக்கும். கத்துக்கொண்டே இருக்கணும். வாழ்க்கையும் அப்படிதாங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு காலத்துல திருப்தியும் அடையும் பொழுது பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். திருப்தி அடையவே வேண்டாம். எதுல திருப்தி அடையலாம்? அவ்வப்போது நடைபெறக்கூடிய சம்பவத்துல நீங்க திருப்தி அடைஞ்சுக்கலாம். ஆனா நாளைய தினத்தை நோக்கி நம்ம படையெடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்யக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். படையெடுத்துக்கொண்டே இருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அசால்ட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு. துரோகமா நான் நேரடியா சந்திச்சுக்கிறேன், பிரச்சனையா சரிப்போ நான் சந்திச்சுக்கிறேன், நான் பார்க்காத பிரச்சனையா, நான் பார்க்காத துரோகமா அப்படின்ற தைரியம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 1 2 சொல்லவே முடியாது. எந்த ஒரு கடுமையான விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள். சில பேர் வந்து மறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, தெரிந்து கொண்டு வாழ்கிறார்கள். எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியும். தெளிவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு நாள்தோறும் உங்களுக்கு நன்மை இருக்கும். குரு அருள் பெற்ற ராசி. நடந்தது நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும், நடப்பவை நல்லதாக நடக்கட்டும். என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க. இதை உணர்ந்தவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இன்னைக்கு காலையில நான் எழுந்து போனா மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும். நான் வீட்டுல படுத்து கிடந்தேன்னா, இல்ல போனையாச்சும் எடுத்து யார்கிட்ட என்ன பேசணும் என்ன செய்யணும்னு சொன்னாதான் அந்த காரியம் நடக்கும். எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? இதை அறிந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில குடும்ப கவலை அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். குடும்ப கவலையிலிருந்து எப்படி விடுபடணும்? சில பேர் அந்த குடும்ப கவலைக்குள்ளே சுழண்டுகிட்டே இருப்பாங்க. அது கிடையாது தனுசு. அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்களுக்கான செயல்களை செய்து கொடுப்பவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நெருங்கிய உறவே நம்மளை எதிர்த்து போகுது அப்படின்னா அந்த உறவை விட்டுட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுல தைரியமான ஆட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். இன்னும் சொல்லணும்னா, இந்த ஆசிரியர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? மாணவர்களை பிரிந்து என்னைக்காச்சும் வந்து வாத்தியார்கள் அழுதுருக்காங்களா? சில இடத்துல வந்து அழுதுருக்கலாம், ஆனா அதுக்காக வருந்தவே முடியாது. அது மாதிரிதான் நம்மளுடைய
மாணவர்கள் என்றைக்குமே அழுவ மாட்டாங்க வாத்தியாரை பிரிஞ்சு. ஏன்னா ஒரு 50 பசங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் வந்து வேற கிளாஸ்க்கு 6th அவங்க 7th போகிறாங்க அப்படின்னா, ஐயோ 7வது விட்டுட்டு நான் வந்துட்டேனே அப்படின்னு வந்து அந்த வாத்தியாரை விட்டுட்டு வந்தேன்னு ஃபீல் பண்ண போகிறேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன் அப்படின்னு வேணால் ஃபீல் பண்ணலாம். அப்போ வாத்தியார் வந்து கண்ணுக்கு தெரியவே மாட்டார். சில பேர் வந்து 6th இருக்க சார் வந்து 7th வராருன்றப்போ அச்சோ அவரே வராரா அப்படின்ட்டு யோசிப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க அவரே வராரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாணவர்கள் வந்து பிரிகிறாங்க அப்படின்னும் பொழுது வாத்தியார் வந்து இந்த செட்டாச்சும் உருப்பிட்டா போதும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. இதுதான் வந்து ஆசிரியர்களின் கோட்பாடு. அதுக்காக அவங்க வருத்தப்படணும் அப்படின்றது கிடையாது. இதே மாதிரி தான் தனுசு ராசி அன்பர்கள் அவங்க வந்து கொட்டி கொடுப்பாங்க, கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அது பிச்சுக்கிட்டு டாட்டா காட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். உறவுகளால் பிரிவு வருது அப்படின்னா அதை தனுசு ராசி அன்பர்கள் எதிர்கொள்ளுங்க. குடும்ப கவலையிலிருந்து விடுபடுங்க. குடும்ப கவலைக்கான காரணம் நீங்க கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் காரணம். அப்படிப்பட்ட உறுப்பினர்களை ஒதுக்கி வைக்கிறதுல தவறே கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த தனுசு ராசி அன்பர்களே எதையுமே யோசிக்க வேண்டாம். தைரியமான முடிவு தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அதிக நேரம் நீங்க ஒரு வேலைக்கு போனா கூட தியான நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். உண்மையா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எந்த ஒர்க் எடுத்தாலுமே அதை சின்சியரா செய்யணும், ஒரே கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பராக்க பார்த்துக்கிட்டே வேலை பார்க்கறது, ஏனோ தானோன்னு வேலை பார்க்கறது, இதெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட கிடையவே கிடையாது. தனக்கு கொடுத்த விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள். அதனால தான் அவங்க தியான நிலையில் இருப்பாங்க. சில பேர் வந்து கண்ணை மூடி அமர்ந்தாதான் தியான நிலை, கண்ணை திறந்துக்கிட்டு வேலை பார்க்கும்போதே தியானம். டிரைவிங் பண்ணுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். ஒரு நிர்வாகம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இது முடிஞ்சால் அடுத்தது செய்யணும், அடுத்தது முடிஞ்சால் அடுத்தது செய்யணும். எதுலேயுமே வந்து சொதப்பக்கூடாது. ஒரு படம் நடிக்கிறோம், ஒரு படம் எடுக்கிறோம், இல்லை அரசியலில் இருக்கோம், இந்த மீட்டிங்கில் என்ன பேசணும். தனுசு ராசி அன்பர்கள் அரசியல்வாதியாக இருந்தா இந்த மீட்டிங்ல என்ன பேசணும் அப்படின்றத, இறங்கி வந்தா யாரை சந்திக்கணும், எப்படி பேசணும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அந்த பிளானிங் வந்து அந்த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் தியான நிலையில் இருப்பவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். தியானம்னா கண்ணை மூடி உட்காந்துட்டு அப்படியே இருக்கிறது கிடையாது. அதெல்லாம் செட்டே ஆகாது தனுசு ராசி அன்பர்களுக்கு. தியான நிலையில இருக்கிறதால மற்றவங்களை விழிப்புணர்வோடு பார்த்து சந்தோஷத்தையும் பெற முடியும், நம்ம செயல் நமக்கு வெற்றியாகவும் ஆக்கிக்க முடியும். இதுதான் தனுசு ராசி அன்பர்களின் பிளஸ். இவ்வளோ தூரம் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க கடவுளை நேராக நின்று பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஒபீடியன்ட் இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கடவுளை நீங்க ஒரு முறை நீங்க சரணாகதி அடைய போறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பதிவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அது நீங்கள் கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறீங்க. நீங்கள் ஒரு முறை ஸ்டெப் எடுத்து நீங்கள் தனுசு ராசி அன்பர்களையும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிகழறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களுடைய செயல் வந்து உங்களுடைய உண்மை, உங்களுடைய விஷயம் எல்லாமே வந்து கடவுள் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவார். இதுதான் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து கடவுளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம். இப்போலாம் எப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த சாமியை கும்பிடுவோம், இந்த சாமி கொடுக்கலன்னா உடனே அடுத்த சாமிக்கு போயிடுறாங்க. அப்போது கடவுள்லாம் நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும். தெய்வம் எல்லாமே நமக்கு செய்யறதுக்கு தான் இருக்குது. எதுவுமே வேணாம், ஒரே ஒரு விளக்கேற்றி வச்சு எந்த தெய்வத்தை வேணால் நீங்கள் கும்பிடலாம். நான் அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லதோ கெட்டதோ நீங்கள் நம்புறது ஒருத்தவங்கள தான். நீங்கள் பண்ணுற தப்பே அதுதான். நம்ம வந்து 2 கவுண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கவுண்டரில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் இல்லாத கவுண்டரில் போய் நிற்போம். ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அந்த கவுண்டர்கார் வந்து லாக் பண்ணிட்டு சாப்பிட போயிடுவார். ஐயோ அதுக்கு அங்கேயே நின்று இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பழைய இடத்துலேயே திரும்பியும் வந்துடும். அப்போ இவர்கிட்ட வரும்பொழுது அவர் சாப்பிட போயிடுவார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு முன்னாடி சீக்கிரம் வந்த பிளானிங் நடக்கணும் அப்படின்னா நடக்கும். நீங்கள் கடவுளை மாற்றுறதாலேயோ கவுண்டரை மாற்றுறதாலேயோ எதுவும் இது பண்ண முடியாது. ஒரே இடத்துல நீங்கள் பர்ஃபெக்டாக இருங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா காலத்தின் போக்கில் போகிறவங்களாம் நீங்கள் இருந்துட்டு போயிடணும். காலம் எப்படி போதோ அப்படி போயிடணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு காலன் இருக்குது, ஒரு கால்குலேட்டர் இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு வாட்ச் இருக்குது, இல்லை கடிகாரம் இருக்குது, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. எதையாவது ஒன்று அது விருப்பம் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியுமா? செஞ்சால் அது உங்களுக்கு எப்படி நடக்கும்? இன்றைக்கி 6ஆம் தேதி உங்கள் வீட்டில் 8ஆம் தேதி கிழிச்சு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களே உங்களை திட்டுவாங்க. 2 மணி இருக்கிறத 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி வைக்கலாம். சில பேர் 1 மணி நேரம் முன்னாடி வச்சுப்பாங்க. அது வேறு விஷயம். அவ்வளோதான் வைக்கலாம். அதுக்கு தான் 6 மணி நேரம் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா
உலகம் ஏத்துக்குமா, இல்ல குடும்பத்துல இருக்கவங்க தான் வந்து ஏத்துப்பாங்களா? அப்போ காலத்தின் போக்குல போற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, கடவுளை மாத்திட்டும் இருக்க முடியாது, தன்னை நம்பக்கூடியவர்களா நீங்க இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, தன்னை நம்பக்கூடியவங்களா நீங்க இருக்கணும். அப்படிதான் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கக்கூடிய இடத்துல இறைவன் நிறைந்து இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய பார்வையிலும் கடவுள் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் வருத்தப்படணும்? சோதனை காலம் கிடையாது, சாதிக்கிற காலம் தான். உங்களுடைய சேவிங்ஸ்ல மைண்ட் இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களின் மைண்ட் ஃபுல்லா பணத்துல தான் இருக்கணும். நீங்க இதை நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. பதவியே வேணாம், பணம் இருந்தா பதவி தானா வரும். உங்ககிட்ட உண்மை இருந்தா போதும். நீங்க தியான நிலையில இருந்தா பதவி தானா தேடி வரும். அடுத்து வரக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். முன்கூட்டியே தெரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும். அப்போ துன்பத்தையே உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா இன்பம் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிடும். கையில வந்து ஒரு மணி இருக்கு, அந்த மணி அடிச்சாதான் அடிக்கும். இது நமக்கு தெரியும்ல. மணி தானா அடிக்குமா? அடிக்காதுல்ல. அவ்வளவுதான், கையில இருக்க மணி அதை அடிச்சா அடிக்கும். இதை உணரக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய இன்பமா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட அருமையான ராசியில பிறந்திருக்கீங்க. குருவருள் உங்களுக்கு இருக்கு. விழிப்புணர்வு நிறைய இருக்கணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்கள் 2 விஷயத்துல கொண்டு விட்டுருவாங்க. அது என்ன விஷயம் நீங்க நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கலாம். 2 விஷயம். முதல் விஷயம், இந்த என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எப்படி இருக்கணும், அதற்கு பிறகு நீங்க எதுல கொண்டு விடுறீங்க அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் இருக்கு, அது உங்களுக்கு ஓட்ட தெரியல. வண்டி இருக்கு, அது ஓட்ட தெரியல. இல்ல ஒரு மிஷின் இருக்கு, அதுல ஏதோ உங்களுக்கு ஒரு நூல் போட தெரியலன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பலம் என்னன்னா பக்கத்துல இருக்கவங்க, அதுலயும் நல்லா தெரிஞ்சவங்களை கொண்டு நீங்க செயல்படுத்த வைப்பீங்க. அதை பார்த்துப்பீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ஓட்டுறதா இல்ல அவங்கள வச்சு ஓட்டிக்கிறதா முடிவு பண்ணிப்பீங்க. ஆனா மத்தவங்கள போல ஓட்ட தெரியாம எடுத்துட்டு போய் ஓட்டி அதுல மோட்டி இழக்கவர்கள் கிடையவே கிடையாது. இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். தெரிஞ்சா செய்வீங்க, தெரியலனா இன்னொருத்தவங்களை வச்சு, அதுவும் தகுதியான ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடியவங்க. இப்போ மைனஸ் எங்க நடக்குதுன்னா, சில நேரத்துல தகுதி இல்லாதவர்கள் கிட்ட இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொறுப்பை ஒப்படைச்சிடுறீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிடுறீங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தகுதியானவர்களை மட்டும் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க முன்னாடி இருந்த விஷயம் எல்லாமே கரெக்டு தான், ஒன்றும் தவறு கிடையாது. இடைப்பட்ட காலத்துல உங்களுடைய தொடர்புகள் சாதகம் இல்லாம போயிடுச்சு. பக்கத்துல இருக்கவங்களால சில பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ தரமானவர்களை தகுதியானவர்கள் கிட்ட மட்டும் நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான தெய்வ அருள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த உலகம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். இந்த உலகம் உங்களுக்கு வசப்படும். நீங்க சொன்னா கட்டாயம் கேட்கும். நீங்க எந்த துறையில இருந்தாலும், மருத்துவத்துறையரா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், சொந்த தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்டா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகமே உங்க வசப்படும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்னொன்னு, நடிக்கவே தெரியாது தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையா மட்டும்தான் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை எப்படி கொண்டு போவாங்கன்னா, இவங்க கிட்ட இவங்க கொடுக்கலாம், இவங்க கிட்ட கொடுத்தா கண்டிப்பா இவங்க கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்றது தனுசுக்கு நல்லாவே தெரியும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய விஷயத்துல கூட ஒரு பற்றற்று இருப்பாங்க. சின்ன விஷயத்து மாதிரிலாம் ஆசைகள் அதிகமாகவே இருக்கும். யாராவது நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம கிட்ட ஒரு பொருளை மறைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா தனுசு ராசி என்பவர்களுக்கு பிடிக்காது. ஏமாத்தினாலும் பிடிக்காது, மறைக்கிறாங்க அப்படின்னாலுமே பிடிக்காது. இப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு அருள் என்னைக்குமே முழுமையா உண்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மனபலமும் குரு அருளும் உங்களுக்கு பணபலத்தையும் பெருக்கி கொடுக்கும், இறைவனுடைய அருளையும் பெருக்கி கொடுக்கும். டோன்ட் வரி, நல்லது மட்டுமே நடக்கும். அவசியமா தனுசு ராசி அன்பர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி தினத்துல தொடர்ந்து ஒரு 7 மாத காலம் இந்த திருவோண நட்சத்திரத்துல ஸ்ரீரங்கரை நீங்க வழிபாடு பண்ணலாம். 7 to 9 மாசத்துல உங்க வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி, பெரிய மாற்றம் ஏற்படும். இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போலாம், ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில முன்னேறணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா மட்டும் போகாது, கடவுளின் துணை உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு குருவை, யாராவது ஒரு குருவை வந்து பாதம் பணிந்து, அந்த குருவினுடைய பாதத்தை பணிந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட வயது வித்தியாசம்லாம் பார்க்க வேணாம், அவங்களுக்கு தகுதி இருக்கணும், அவ்வளவுதான். குருவுக்கான தகுதி இருக்கணும். அப்போ குருவுக்கான தகுதி என்னன்னா, நல்ல வார்த்தை, நல்ல எண்ணம், நல்ல பழக்க வழக்கங்கள், இதுதான் குருவுக்கானது. வேற பர்சனல்ல போய் நம்ம தலையிட முடியாது. நல்ல வார்த்தைகள் இருக்க இடத்துல நீங்க இருங்க, அசுப வார்த்தை இருக்க இடத்துல நீங்க என்னைக்குமே இருக்க வேண்டாம். இதுதான் உங்களுக்கான ஒரு பலம்.
அதே மாதிரி திருவண்ணாமலை அவசியம் வருஷம் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமியில தான் போகணும் அப்படின்றது கிடையாது. அந்த திருவண்ணாமலையை நீங்க வழிபாடு பண்ணுங்க. எப்போ முடியுதோ, முடிஞ்சா பௌர்ணமியில போகலாம், ஆனா அவசியம் வருடத்தில் ஒரு முறை போங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழும். அதே மாதிரி வருஷத்துல ஒரே ஒரு முறை நவகிரக சேத்திரம் 9 கிரகமும் நீங்க வழிபாடு பண்ணணும். கண்டிப்பா வாழ்க்கையில மேன்மையான நிலையை உங்களால அடைய முடியும். இதெல்லாம் சிறு சிறு விஷயங்கள் தான். உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க வளரணும், இன்னும் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்கான வழி. இது இல்லாம நீங்க தினசரி விநாயகர் வழிபாடு ஒண்ணு போதும். தொழில் பக்தி இருக்கிறதால தொடர்ச்சியா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில பக்தி இல்லைனா தான் பயப்படணும். தொழில பக்தி உங்களுக்கு இருக்கு, அதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பக்தி, தொழில் பக்தி, மாதா பிதா பக்தி உங்களுக்கு போதும். அம்மா அப்பாவை வணங்குங்க. குரு பக்தி இருக்கணும், தொழில் பக்தி இருக்கணும். இது இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றதா, குருவை வழிபாடு பண்றதா அப்படின்னு. தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தியான நிலையில இருப்பார். அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு, நமக்கு ஞானத்தை புகட்டக்கூடிய குரு. இன்னைக்கு யோகா தியானம், கீழே பாத்தீங்கன்னா 4 முனிவர்கள் இருப்பாங்க. அப்போ குரு கிட்ட போனாலே யோகா வந்துடும், தியானம் வந்துடும். நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு நவகிரகத்துல மஞ்சள் கலரா இருப்பாரு. அந்த குரு நமக்கு உடல் தன்மைகளை, அதாவது உடலுக்கும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலனை தருவார். இதை நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும். குரு உடலுக்கும் ஆன்மாக்கும் உயிருக்கும் பவர் கொடுக்கக்கூடியவர், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. ஆனா குரு தட்சிணாமூர்த்தி தியான நிலையை கொடுக்கக்கூடியவர். இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான், சிவ அருள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், குருவையும் வணங்குங்க. இந்த உடம்பு நமக்கு சௌகரியமா, நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு. கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது. அதை சரியா கொண்டு போகணும் அப்படின்னா குரு அருள் நமக்கு முழுமையா வேணும். எல்லா சுவாமியும் சைட்ல தான் நின்று பார்க்கணும். குருவை மட்டும்தான் நேருக்கு நேர் நின்று பார்க்கலாம். ஏன்னா ஸ்கேனிங் பண்ணக்கூடியவரே அவர் தான். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில தனுசு ராசி அன்பர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு தியான நிலை ஏற்படும். எதிர்க்கு வரவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், ஏமாற்றக்கூடியவங்களா இருந்தாலும், பொய் சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்கள புரிந்து கொள்ள முடியும். அவசியம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். சாண்டல் நிறம், கோல்டு கலர், வெள்ளை நிறம் இதெல்லாம் நீங்க அதிகமா பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். ஏன் பிறந்தீங்கன்னு கவலைப்படவே படாதீங்க. நீங்க பிறந்தது இவ்வளவு சாதிக்கிறதுக்கா? என்னைக்குமே முன்னுதாரணமா வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்காங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்றத நீங்க உணர்வீங்க. இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் போட்டிருக்கோம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இருக்க பண பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்க எந்த கோவிலுக்கு போகணும், எந்த வழிபாடு பண்ணணும், உங்களுக்கு திருமண பிரச்சனைக்கான விஷயங்கள், எந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு திருமணம் நடக்கும், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான நிறைய பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கட்டாயம் போயிட்டு பாருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.